கிருஷ்ணனின் ராதை. லக்ஷ்மி தேவி இவர்கள் இருவரின் கண்முன்னே தோன்றி, உங்களின் பூஜையில் நான் ஆனந்தமடைந்தேன். உங்கள் இருவருக்கும் என்ன வரம் வேண்டும் என்று கோருங்கள் என்று லக்ஷ்மி தேவி கேட்க, தாயே, உங்களை பார்த்ததே எங்களுக்கு பெரிய வரம். இதைவிட எங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று அதிரூபன் சொல்கிறார். உங்களது தூய உள்ளங்கள் இன்னும் என்னை சந்தோஷப்படுத்துகிறது. ஆகையால் நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதையே வரமாக தர உள்ளேன். உங்களது கைகளை நீட்டுங்கள். உங்களுக்கு குழந்தை வேண்டும் என்று தானே பூஜை செய்தீர்கள். அதனால் நானே உங்களுக்கு குழந்தையாக பிறக்கிறேன். நான் உங்களுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டுமென்று எனது விதியில் உள்ளது. ஆகையால் உங்களது கைகளை நீட்டுங்கள் என்று லக்ஷ்மி தேவி சொல்கிறார். உடனே அம்ருதா கைகளை நீட்ட அவரின் கைகளில் லக்ஷ்மி தேவி குழந்தையாக மாறிவிடுகிறார். இதை கண்ட இருவருமே மிகுந்த சந்தோஷத்துடன் இருக்க, அப்படியே வெளியே தண்ணீர்க்காக மக்கள், நீர் இல்லையே, எல்லாம் வற்றிவிட்டதே, இப்போது நாம் என்ன செய்வது என்று அனைவருமே புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்போது கூட்டத்தில் ஒருவர், நான் சொல்வதை கேளுங்க, அனைவருமே வருண பகவானை வேண்டிக் கொள்ளலாம். அதோடு அவருக்கு பூஜைகள் செய்து அவரை மகிழ்வித்தால் அவர் நமக்கு நிச்சயம் நீரை வர வைப்பார் என்று சொல்ல, இதுவும் சரியான யோசனைதான். அப்படியென்றால் நாம் உடனே அதை செய்துவிடலாம் என்று உடனே பூஜைக்காக அனைவருமே தயார் செய்ய, இதை கண்ட வருண பகவான் சிரித்துக்கொண்டே, பார்த்தீர்களா, அனைவருமே இப்போது எனக்காக பூஜை செய்ய போகிறார்கள் என்று வருண பகவான் சொல்ல, நாராயண நாராயண, எப்படியோ உனது ஆசையை நிறைவேற்றிவிட்டாய். அதோடு அவர்களும் உன்னை ஒரு கடவுளாக பார்த்து விட்டார்கள் என்று நாரதர் சொல்ல, ஆம் நாரதா, நீ மட்டும் இங்கு வந்து என்னிடம் இவர்களை பற்றி சொல்லாமல் இருந்திருந்தால் எனக்கு எதுவும் தெரிந்திருக்காது என்று வருண பகவான் சொல்கிறார். அப்போது பூலோகத்தில் மக்கள் அனைவரும் பூஜையை செய்ய தொடங்க, அதிரூபன் தனது குழந்தையோடு வெளியில் வந்து, ஆமாம், என்ன திடீரென அனைவருமே பூஜை செய்கிறீர்கள் என்று அதிரூபன் கேட்க, அப்போது மக்களும் பூஜையை பற்றி அதிரூபனிடம் சொல்கிறார்கள். அப்போது கூட்டத்தில் ஒருவர், ஆமாம், அது இருக்கட்டும், உனது கையில் என்ன குழந்தை என்று கேட்க, அதிரூபனும் நடந்ததை எல்லோரிடமும் கூறுகிறார். இதை கேட்ட அனைவருமே சிரித்துக்கொண்டு, என்ன உளறுகிறாய், கடவுளே உன்னிடம் வந்து மகளாக பிறந்து விட்டாரா? இந்த கதையை நாங்கள் நம்பிவிடுவோம் என்று நீ நினைத்தால் அது உனக்கு முட்டாள்தனம் என்று ஒருவர் சொல்ல, நீங்கள் அனைவருமே இப்படித்தான் சொல்வீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் நான் சொல்வது உண்மை என்று நீங்கள் அனைவரும் உணர்வீர்கள் என்று அதிரூபன் சொல்ல, அது நடக்கும்போது நாங்கள் பார்க்கிறோம். சரி, வாருங்கள், இவரிடம் என்ன வீண் பேச்சு, நம் பூஜையை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அனைவரும் பூஜை செய்ய செல்கிறார்கள். கிராமத்து மக்களும் தொடர்ந்து 5 நாட்கள் பூஜை செய்ய, ஆனால் வருண பகவானோ தண்ணீரை வரவைக்கவில்லை. வருண பகவா, என்ன இது, ஏன் இப்படி மக்களை கஷ்டப்படுத்துகிறாய்? உனது சக்தியால் அந்த ஆற்றில் நீரை வரவழைத்து விடு. அதனால் அவர்கள் உனக்கு தொடர்ந்து 5 நாட்கள் பூஜை செய்து விட்டார்களே என்று வாயுதேவன் கேட்க, பொறுமையாக இருங்கள் வாயுதேவா, அவர்களின் பூஜைக்கு நான் இன்னும் மனம் இறங்கவில்லை. நான் எப்போது மனம் இறங்குகிறேனோ அப்போதுதான் நான் நீரை வரவைப்பேன் என்று வருண பகவான் சொல்கிறார். அப்படியே பூலோகத்தில், அட, என்ன இது, நானும் 5 நாட்களாக பூஜை செய்து விட்டோம், ஆனால் மழையோ தண்ணீரோ எதுவும் வரவில்லையே என்று மக்கள் புலம்பிக் கொண்டு இருக்க, அப்போது திடீரென மணல் அரக்கன் அங்கு வருகிறான். இதை கண்ட மக்கள் அனைவருமே பயத்தில் அங்கும் இங்கும் ஓட, அதிரூபா, பார்த்தாயா, நாங்க சொன்ன அரக்கன் இவன்தான் என்று ஒருவர் கூற, என்ன, இவன்தான் அந்த அரக்கனா? இப்போது நாம் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்க, அப்போது திடீரென அதிரூபனின் மகள் அவரது கையில் இருந்து இறங்கி தரையில் காலை வைக்கிறாள். அவளது கால்கள் தரையில் பட்ட அடுத்த நொடியே பலத்த இடி இடிக்க தொடங்குகிறது.
இடியுடன் சேர்ந்து பலத்த காற்றும் பலமாக வீச தொடங்குகிறது. இதை கண்டதும் இந்திரலோகத்தில் இருந்த அனைவருக்குமே ஒன்றுமே புரியவில்லை. அட, என்ன இது? வாயுதேவா, நீ உனது சக்தியை பயன்படுத்தாமல் எப்படி இப்படி ஒரு காற்று வீசுகிறது என்று இந்திரன் கேட்க, அதுதான் எனக்கும் புரியவில்லை. என்னால் அந்த காற்றை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று வாயுதேவன் சொல்ல, பூலோகத்தில் கிராமம் முழுவதுமே மேகங்கள் சூழ பலத்த மழை விழுகத் தொடங்கியது. இதையெல்லாம் கண்ட அதிரூபனோ அதிர்ச்சியில் ஒரு நிமிடம் நிற்க, மெதுவாக தனது மகளை அவர் பார்க்கிறார். அப்போது அவளின் உருவத்தில் தேவி லக்ஷ்மி தேவியின் உருவம் தெரிகிறது. இதை கண்டதும் அவர் தனது கைகளை கூப்பி அந்த குழந்தையை வணங்குகிறார். இதை கண்ட மக்கள், என்ன இது? அந்த குழந்தை தரையில் இறங்கியதுமே மழை விழுகத் தொடங்குகிறது. அப்படியென்றால் அதிரூபன் கூறியது அனைத்துமே உண்மைதான் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்க, இந்த குழந்தையும் தரையில் தவழ்ந்து செல்ல செல்ல அந்த மணல் அரக்கனின் உருவம் மெதுவாக மனிதனின் உருவமாக மாறத் தொடங்கியது. இதை கண்டதுமே மக்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது பலத்த மழை திடீரென நிற்கத் தொடங்கியது. மணல் அரக்கனும் மனிதனாக மாறிவிட்டான். அதோடு வற்றி கிடந்த ஆற்றிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதையெல்லாம் கண்ட வருண பகவான், என்ன இது? திடீரென தண்ணீர் எப்படி வந்தது? நாரதா, என்ன நடக்கிறது? எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே என்று வருண பகவான் சொல்ல, வருண பகவானே, இன்னுமா உனக்கு ஒன்றும் விளங்கவில்லை? அந்த குழந்தை யார் என்று சற்று கூர்ந்து கவனி என்று நாரதன் சொல்ல, உடனே வருணதேவனும் அந்த குழந்தையை பார்க்க, அந்த குழந்தையின் வடிவில் அன்னை லக்ஷ்மி தேவி தோன்றுகிறார். பூலோகத்தில் அப்படியே அந்த குழந்தை தவழ்ந்து போய் கொண்டிருந்ததை பார்த்து அம்ருதா வேகமாக ஓடி சென்று குழந்தையை தூக்க, அப்போது அவர்களின் முன் ஒரு ஆண் நிற்பதை அம்ருதா பார்க்கிறாள். உடனே அதிரூபனும் ஓடி வந்து, அம்ருதா, குழந்தை நன்றாகத்தானே உள்ளது என்று கேட்க, குழந்தையை விட்டுவிட்டு நீங்கள் எங்கு சென்றீர்கள் என்று அம்ருதா சொல்ல, நான் கண்டதை என்னவென்று கூறுவது? அதோடு தாங்கள் யார் என்று அதிரூபனும் கேட்க, எனது பெயர் விஸ்வகர்மா. நான் தேவர்களின் ஒருவன். ஒரு சாபத்தால் நான் அரக்கனாக மாறியிருந்தேன். ஆனால் உங்களது மகளால் தான் நான் இப்போது இந்த சாபத்தில் இருந்து விடை பெற்றிருக்கிறேன் என்று விஸ்வகர்மா கூறுகிறார். அப்படியா? நீங்கள் தேவர்களில் ஒருவர் என்று சொல்கிறீர்கள். இதையெல்லாம் நாங்கள் எப்படி நம்புவது என்று அம்ருதா சொல்ல, நீங்கள் நம்புவதற்கு நான் ஒரு கதை கூறுகிறேன். அதை கேட்டுவிட்டு நம்பலாமா வேண்டாமா என்று நீங்களே கூறுங்கள் என்று விஸ்வகர்மா சொல்கிறார். இதையெல்லாம் கைலாயத்தில் இருந்து பார்த்த சிவபெருமான், பார்த்தாயா பார்வதி, கதைகளில் எவ்வளவு குழப்பம் வருகிறது என்று சிவபெருமான் சொல்ல, பிரபு, அதைத்தான் நானும் கேட்கிறேன். யார் அந்த விஸ்வகர்மா? எனக்கு புரியவில்லையே என்று பார்வதி தேவி கூற, கூறுகிறேன். உன்னைப் போலவே இப்போது அனைவருக்குமே குழப்பமாகத்தான் இருக்கும். உனது முக்கிய மனைவிகளின் ஒருவரான ருக்மணி கொடுத்த சாபத்தை பற்றி இப்போது அனைவருமே தெரிந்து கொள்ளவிருக்கிறார்கள். கிருஷ்ணா, கிருஷ்ணனின்